ஹாய் குட்டீஸ், ஏசுவுடன் நடக்க ரெடியா? இன்னைக்கு நம்மளுக்கு ஏசுவுடன் நடக்க என்ன ஹீரோ கற்றுக் கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக இது ஹீரோ இல்லை, ஹீரோயின். அவங்க பேர் எஸ்தர். எஸ்தர் கதை கேட்க ரெடியா? கிட்டத்தட்ட 127 கண்ட்ரீஸை அரசாண்ட அகாஸ்வேரு ராஜா இப்போ சோகமாக இருந்தார். ஏன் சோகமாக இருக்காரு? ராஜானா ராணி இருக்கணும்ல. அகாஸ்வேரு ராஜாவுக்கு இப்போ ராணி இல்லை. அதனால் அவங்க மந்திரிகள்லாம் சேர்ந்து நிறைய நாடுகள்லேருந்து அழகழகான ஸ்திரீகளை ராணி ஆக்கிறதுக்காக அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பெண்களை எல்லாரையும் ஏகாயின் அப்படின்ற அரண்மனை காவலர்கிட்ட ஒப்படைச்சாங்க. ராணி ஆகிறதுனா சும்மாவா? இந்த பெண்களில் சிறந்த பெண்ணை தான் தேர்ந்தெடுத்து ராணி ஆக்குவாங்க. அதனால கிட்டத்தட்ட 12 மாதம், அதாவது ஒரு வருஷம் இவங்களுக்கு பெடிக்யூர், மேனிக்யூர், ஃபேஷியல் அப்படின்னு நிறைய அழகு சாதனங்களாக பண்ணி அவங்கள சிறந்த அழகுள்ள பெண்களில் தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவங்களுக்கு தயார் செய்வாங்க. இப்படி அரண்மனைக்கு அழைக்கப்பட்டு வந்த நிறைய பெண்களில் ஒருத்தர் தான் நம்மளுடைய ஹீரோயின். அவங்க யாரு? ஆமாம், எஸ்தர். யூத குலத்தில் பிறந்த எஸ்தருக்கு சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இல்லை. அவங்கள வளர்த்தது யார் தெரியுமா? அவங்களுடைய பெரியப்பா பையனான மொர்தகாய் தான் எஸ்தரை வளர்த்தாங்க. சின்ன வயசுலேருந்தே எஸ்தர் மொர்தகாய் கிட்ட பாசமாகவும் கீழ்ப்படிந்தும் நடந்தாங்க. நம்மளுடைய பெற்றோர்களுக்கு, நம்ம பெரியவங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? எஸ்தர் கிட்ட இருந்த முதல் நல்ல குவாலிட்டி என்னன்னு நம்ம பார்க்குறோம், கீழ்ப்படிதல். இப்போ எஸ்தர் சூசான் அரண்மனையில் ராணி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அவங்கள டெய்லி அரண்மனை வாசலில் பார்க்குறதுக்காக மொர்தகாய் வருவாங்க. நீ யூத குலத்து பெண் அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மொர்தகாய் எஸ்தர் கிட்ட சொல்லியிருந்தாங்க. எஸ்தர் எப்பவுமே மொர்தகாய்க்கு கீழ்ப்படிவாங்கள்ல, அதனால அவங்க யூத பெண் அப்படின்றத யார்கிட்டையுமே சொல்லலை. எஸ்தர் கிட்ட இருந்த நல்ல குணங்கள், அவங்களுடைய அழகு எல்லாமே ஏகாயின் அப்படின்ற அவங்களுடைய காவலர்கிட்டையும் அவங்களுக்கு தயவு கிடைச்சது. அதே மாதிரி அங்கே அரண்மனையில் இருந்த எல்லார்கிட்டையும் அவங்களுக்கு தயவு கிடைச்சது. அது மட்டும் இல்லை, அவங்க ராணி ஆகிறதுக்குமே அவங்கக்கிட்ட இருந்த சிறந்த பண்புகளும் அவங்களுடைய அழகும் தான் காரணம். இப்போ கூட நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம கடவுளுடைய பிள்ளையாக எப்பவுமே நடந்துக்கிட்டா கடவுளுடைய கண்களில் மட்டும் நம்மளுக்கு தயவு கிடைக்காது, மனிதர்கள் கண்கள்லையும் தயவு கிடைக்கும்படி கடவுள் செய்வார். எஸ்தர் இப்போ அகாஸ்வேரு ராஜாவுக்கு பட்டத்து ராணி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லார்கிட்ட இருந்தும் நிறைய கிஃப்ட்ஸ் வந்தது. அவங்க ராணியா சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் மொர்தகாய் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து போது ராஜாவோட பிரதானிகளான பிக்தானும் தேரேஸும் ராஜாவுக்கு அகெயின்ஸ்டா பேசுறத கேட்டாங்க. ராஜாவை எப்படியோ அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தத யார் கேட்குறா? மொர்தகாய் கேட்குறாங்க. அப்போ மொர்தகாய் என்ன பண்றாரு? இந்த பிக்தானும் தேரேஸும் பிளான் பண்றத எஸ்தர் ராணி கிட்ட சொல்லிடுறாங்க. எஸ்தர் ராணி அதை ராஜா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே இது உண்மையா அப்படின்னு அகாஸ்வேரு ராஜா விசாரிக்கிறாரு. விசாரிச்ச உடனே இது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த 2 பிரதானிகளையும் தூக்கு மரத்தில் போட்டு கொன்னுடுறாங்க. அப்போ மொர்தகாய் உண்மையிலேயே ராஜாவுக்கு விசுவாசமாக நடந்திருக்காரு, ராஜாவுக்கு நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு அவருக்கு ஒரு நல்ல பேர் அந்த இடத்துல வருது. ஆனால் அதுக்கான எந்த ஒரு கிஃப்டோ இல்லை ஒரு ரிவார்டோ அவருக்கு தரப்படலை. ஓகேவா? கதை ஸ்மூத்தாக போகுதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ தான் வில்லன் என்ட்ரி. அகாஸ்வேரு ராஜாவுக்கு ஒரு முக்கியமான மந்திரி இருந்தார். அவர் பேர் என்ன தெரியுமா? ஆமான். அந்த ஆமான அகாஸ்வேரு ராஜா எல்லா மந்திரிகளுக்கும் மேலே ஒரு பதவியை கொடுத்து வச்சிருந்தாரு. ஆமானுக்கு எல்லாரும் அவனை வணங்குறத ரொம்ப பிடிக்கும். ஆனால் மொர்தகாய் கடவுளை தவிர வேற யாரையும் மனிதர்களை வணங்காத ஒரு யூத குலத்து ஆள். நம்ம கூட கடவுளை தவிர மனிதர்கள் யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்றது தான் கடவுள் நம்மக்கிட்ட விரும்புகிறாரு.
ஆனால் ஆமானுக்கு மொர்தகாய் மட்டும் அவனை மதிக்காத மாதிரியே தோணுச்சு. மற்றவங்களும் ஆமான் கிட்ட மொர்தகாய் மட்டும் உங்களை வணங்குறதில்ல, உங்களை நமஸ்கரிக்கிறதில்ல, நீங்கள் போகும்போது சல்யூட் அடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி கோவப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆமான் அவனுடைய ஒய்ஃப் கிட்டேயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் மொர்தகாய் பற்றி சொல்லிட்டு இருந்தான். அவன் ஒரு யூதன் அப்படின்றதுனால தானே என்னை மதிக்க மாட்டேங்கிறான், நான் பாரு யூத குலத்தையே அழிக்கிறேன் அப்படின்னு ஆமான் யூத குலத்தையே அழிக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டான். எவ்வளோ கெட்ட எண்ணம்ல. இந்த எண்ணம் நிறைவேறிச்சான்னு பார்க்கலாமா? ஒரு விருந்து நேரத்தில் அகாஸ்வேரு ராஜா கிட்ட ஆமான் போய் யூத குலம் ரொம்ப மக்கள் திமிரு பிடிச்சிருக்காங்க, அவங்க யாரையுமே வணங்குறதில்ல, அவங்க கடவுள் தான் பெரிய கடவுள்னு நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க நம்ம மக்களை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பொய்யா சொல்லி அவன் யூத மக்களுக்கு அகெயின்ஸ்டாக ராஜாவை எப்படியாவது சட்டம் நிறைவேற்ற வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு 10,000 தாலந்து வெள்ளி தரேன், நீங்கள் ஒரு ஆணை இடுங்க, யூத குல மக்களை எல்லாரையும் அழிக்கிற மாதிரி ஒரு ஆணை இடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்கிறான். அப்போ அகாஸ்வேரு ராஜா என்ன பண்ணுறாரு, ஆமான் கிட்ட அவருடைய மோதிரத்தை கழட்டி கொடுத்து, நீ உன்னோட யூத மக்களுக்கு அவங்கள எளிமையாக நினைக்கிறேன்னா அவங்களுக்கு நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் பண்ணு, நீ என்ன உன் மனசில் என்ன நினைக்கிறியோ அது மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லி அவருடைய மோதிரத்தை முத்திரையை கழட்டி கொடுக்குறாரு. அப்போ ஆமான் சந்தோஷமாக அந்த மோதிரத்தை வாங்கிட்டு, எப்படியாவது நான் யூத குலத்து மக்களை அழிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி, இந்த டேட்டில் யூத குலத்தில் இருக்க பெண்கள், ஆண்கள், பிள்ளைகள் எல்லாரையும் ஒரே நாளில் சங்கரிக்க போகிறேன், அதாவது கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். இந்த செய்தியை தான் யூத குலத்தில் பிறந்த மொர்தகாய் கேட்குறாரு. அந்த செய்தியை கேட்டதுலேருந்து அவருடைய வம்சமே, அவருடைய யூத குலமே அழிய போதே அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாரு. நம்ம கூட ஏதாவது ஆபத்தில் இருக்கும்போதோ, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரே கடவுள், நம்ம ஏசப்பா அவரை நோக்கி கூப்பிடுறோமா? மொர்தகாய் ஆபத்து காலத்தில் கடவுளை நோக்கி தான் வேண்டுதல் செய்தார். மொர்தகாய் துக்கமாக கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்துட்டு இருக்காரு, அவர் உபவாசித்து ஜெபித்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தர் கேள்விப்பட்ட போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சர்வன்ட்ஸ் அனுப்பி கேட்குறாங்க. அப்போ அந்த சர்வன்ட்ஸ் கிட்ட மொர்தகாய் சொல்கிறாரு, இதை மாதிரி யூத குலத்தையே அழிக்கிறதுக்காக ஆமான் பிளான் போட்டிருக்கான், அவன் சட்டத்தை நிறைவேற்ற போகிறான், ஒரே நாளில் யூத குலமே அழிய போகுது, அதனால் எஸ்தரை ராஜா கிட்ட எப்படியாவது பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ட்ஸ் மூலமாக எஸ்தர் கிட்ட நியூஸ் அனுப்புகிறாரு மொர்தகாய். ஆனால் எஸ்தர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஐயோ ராஜா கிட்ட பேசுகிறதா, ராஜா கிட்ட பேசணும்னா அனுமதி வேணுமே, அனுமதி இல்லாமல் ராஜா கிட்ட போய் பேசுனா அவர் கொலை செய்யக்கூட தயங்க மாட்டார், அவர் மரண தண்டனை கூட விதித்துருவாரே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தர் பயப்பட்டு சொல்கிறாங்க. ஆனால் மொர்தகாய் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒருவேளை நீ இந்த நாளுக்காக தான் நீ ராணி ஆணியோ என்னவோ, உன்னுடைய குலத்தை காக்கிறதுக்காக தான் உன்னை கடவுள் இந்த இடத்துல வச்சிருக்காரோ என்னவோ, ஆனால் நீ இந்த இடத்துல இந்த நேரத்தில் நீ மௌனமாக இருந்தினா கடவுள் வேறு வழியாக எங்களுக்கு ரட்சிப்பை தருவார், ஆனால் நீ பிழைப்பியா மாட்டியான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வார்த்தையாக மொர்தகாய் எஸ்தர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ எஸ்தர் நான் ப்ரேயர் பண்ணுறேன், நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன், எனக்காகவும் டெய்லி ப்ரேயர் பண்ணுங்கள், நான் எப்படியாவது ராஜா கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்காக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து யூத மக்களும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ப்ரேயர் பதில் தந்துதா, யூத மக்கள் காக்கப்பட்டாங்களா அப்படின்னு அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயத்த நல்லா இதில் நோட் பண்ணோம் நம்ம, எஸ்தர் ராணியாக பத்திரமா அரண்மனையில் இருக்காங்க, ஆனால் அவங்க மக்கள் அழிய போகிற செய்தி கேட்ட உடனே அவங்க மௌனமாக இருந்தாங்களா, இல்லை நான் ராஜா கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கரெக்டாக இப்போ இந்த காலகட்டத்தில் கூட நம்முடைய இந்திய தேசத்தில் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு.
ஒரு பக்கம் சைனாவோட வார் வர மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் கொரோனா வைரஸ், ஒரு பக்கம் மக்கள் பசியாலும் பட்னியாலையும் வேலை இல்லாமலும் திண்டாடி கொண்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பத்திரமா வீட்டில் இருக்கலாம். நம்ம இப்போ எஸ்தர் ராணி அரண்மனையில் இருந்த மாதிரி ஒரு சேஃபான பிளேஸில் இருக்கலாம். ஆனால் நம்ம மக்களுக்காக நம்ம கலக்கத்தோடு ஜெபம் பண்ணுறோமா? நம்ம மக்கள் மேலே கரிசனையோடு இருக்கோமா? எஸ்தர் ராணி மாதிரி, மொர்தெகாய் மாதிரி அவங்க பாதுகாப்பாக இருந்தாலும் மக்களுக்காக அவங்க கண் கலங்கி ப்ரேயர் பண்ண மாதிரி நம்ம இந்திய மக்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோமா? நீங்கள் என்னுடைய அன்பு பிள்ளைங்க தானே. இப்பயும் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையின் காலம்தான். இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேற வழியாக வரும் தான். ஆனால் நம்ம மௌனமாக இருந்ததுக்கான தண்டனை நம்மளுக்கு வரும். கண்டிப்பாக நம்ம இப்போ என்ன பண்ணணும்? நம்மளுடைய மக்களுக்காக நம்ம அதிகமாக ப்ரேயர் பண்ணணும். டெய்லி ஒரு 5 minutes இந்தியா தேசத்துக்காக, இந்திய தேசத்து மக்களுக்காக, இங்கே இருக்க பிரச்சனைகளுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? டெய்லி ஒரு 5 minutes உனக்கான டைமை நீயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. டெய்லி ஒரு 5 minutes இந்திய தேசத்துக்காகவும், நம்மளுடைய மக்களுக்காகவும், நம்மளுடைய குலத்துக்காகவும், நம்மளுடைய இந்திய தேசத்து மக்களுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? பண்ணுவீங்களா குட்டீஸ்? கண்டிப்பாக பண்ணுவீங்கள? எஸ்தர் கதையோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகேவா? விரும்புகிறேன், அதை நல்லா கவனிங்க. நான் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிக்கு கட்டளையிட்டு, அல்லது என் ஜனத்திற்கு கொள்ளை நோயை அனுப்பும்போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இந்த வசனம் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 2 விஷயம் நடந்துருச்சு. வெட்டுக்கிளிகள்னால நம்ம தேசத்துக்கு அழிவு வந்துருச்சு. அதே மாதிரி கொள்ளை நோயும் நம்ம ஜனத்துக்குள்ளே பரவிட்டுருக்கு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நம்ம தான் கடவுளுடைய ஜனங்களாகிய நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணி கடவுளை தேடி நம்மளுடைய பொல்லாத வழிகள், அதாவது நம்மளுடைய பாவங்களெல்லாம் விட்டு பரலோகத்தில் இருக்க நம் தேவனை நோக்கி நம்ம வேண்டுதல் செய்யணும். அப்போ நம்ம பாவத்தெல்லாம் கடவுள் மன்னித்து நம்மளுடைய தேசத்துக்கு க்ஷேமம், அதாவது நல்லதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் போட்டிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குட்டீஸ். நம்மளுடைய பாவத்துக்காக தான் இந்த தண்டனையாக கூட இருக்கலாம். ஓகேவா? நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு கடவுளை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய தேசம் செழிக்கும். ஓகேவா? 14ஆவது வசனத்தை இன்னொரு வாட்டி சேர்ந்து படிக்கலாமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ப்ரேயர் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த வேலை எங்களை தந்த காமுக்கு நன்றி கத்தாவே. இப்பொழுது எஸ்தரை போல எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய இந்திய தேசத்துக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் கத்தாவே. எங்களுடைய இந்திய தேசத்து மக்களை கத்தாவே உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கத்தாவே. இந்த கொள்ளை நோயினாலும் இந்த வெட்டுக்கிளினாலும் கத்தாவே எவ்வளோ அழிவுகள் கத்தாவே எங்களுடைய நாட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கத்தாவே எங்களுடைய தேவன் இதை எல்லாவற்றையும் எடுத்து போட வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய பாவங்கள் இதற்கு தடையாக இருந்ததானால் கத்தாவே ஒரு விசை கூட எங்களை மன்னிங்க கத்தாவே. நாங்கள் பரிசுத்தமாக மாற கத்தாவே எங்களோட மனதுகளை ஏவுங்க. எங்களுடைய பாவங்களை தயவாக மன்னிங்க கத்தாவே. எங்களுடைய இந்த தேசத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. சீக்கிரமாக ஒரு நல்ல சேமமான தேசமாக எங்களுடைய தேசம் மாற கத்தாவே நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களுடைய தேசத்தை முழுவதுமாக பாதுகாத்து கொள்ளுங்க. எந்தவித அழிவுக்கும் கத்தாவே எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுத்து விடாதீங்க கத்தாவே. எங்களுடைய பாவங்கள் அதற்கு கத்தாவே ஒரு வேயா இருந்ததுன்னா அந்த பாவத்தெல்லாம் எடுத்து போடுங்க கத்தாவே. எங்களுடைய இந்த தேசத்தை சேமமாக மாற்றித்தாங்க. இயேசு நாமத்தினால ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமீன்.